பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அதிசயங்கள் நான் செய்திடுவேன், அதிசயங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் எப்பயும் உனக்கு சப்போர்ட்டாக, உனக்கு பலமாக நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த நாளில் ஏசப்பா சொல்கிறாங்க. குட்டீஸ், அந்த பாடல் நம்ம பாடும்போதே நம்ம கூட ஏசப்பா இருக்காங்கல்ல, இந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்மளை மீண்டு வர வச்சுருக்காங்கல்லன்னு நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அது வேறு யாரோடைய உடனிருப்பு நம்மளோட இருந்தாலும் கூட வராது குட்டீஸ். நம்ம ஏசப்பா எப்போ நம்மளோட அப்படி இருக்கிறாரோ, அவரால் எப்போ அவருடைய கரம் பிடிச்சு எப்போ நம்ம ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றோமோ, கண்டிப்பாக அப்போது மட்டும்தான் நமக்குள்ள நிரந்தர சந்தோஷம், நிறைவான சமாதானமும் நமக்குள்ள கிடைக்கும் குட்டீஸ். இந்த நாளே பார்த்தீங்கன்னா யோசுவா 1:5 படியா, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் மோசையோடே இருந்தது போல. யார் அந்த மோசே? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். எதற்காக? அவருக்காகவா? இல்லை 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 இல்லை. அவர் எந்த ஒரு இடத்துல நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு பயந்து ஓடியாந்தாரோ, அதே இடத்துக்கு அவரை தைரியமாக கொண்டு போய் நிப்பாட்டி, அவருடைய பேரில் நிறைய மக்களை, அதுவும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்களை அந்த இடத்துலேருந்து, இஸ்ரேல் தேசத்துலேருந்து மீட்டு ஒரு கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு விதைக்கப்பட்ட ஒரு விதையா மோசே தான் இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடக்கத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் மோசே தான் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன விதையா இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன எஸ் தான் அவங்க எவ்வளோ பயத்துக்குரியவங்களா இருந்தாலும் கூட, என்னால் முடியாதே, நான் ஒரு திக்கு வாயனாச்சே, நான் என்ன பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் கூட நீ எதுக்கு கவலைப்படுற, உன்னை அனுப்புகிற நான் இருக்கிறேன் உன் கூட, அங்கே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட உன்னை அனுப்புகிற என்ன நீ நினச்சிக்கோ, நான் உனக்கு பலனாக இருப்பேன்னு எவ்வளோ அருமையாக அவரை நடத்தி வந்தார் பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே போல தான் நம்மளை சொல்கிறாங்க. சும்மா நான் உன் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லலை. நான் எப்படி மோசே கூட இருந்து, மோசைக்கு வந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லையும் அவருக்கு பலனாக இருந்து, அவர் எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரியாக நான் உன் கூட இருப்பேன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது, எதை கண்டும் பயந்து போயிடக்கூடாது. உண்டு பண்ணின தேவன் அதை எப்படி வழிநடத்தணுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் நம்ம பற்றி பிடிச்சிக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையான ஒன்று. அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். முழு நம்பிக்கையை வேறு எங்கெங்கேயோ போடாமல் அவர் மேலே மட்டுமே போடுவோம். கண்டிப்பாக அவர் மோசையோடு இருந்து மோசைக்கு சொன்ன ஆறுதலையும் பலனையும் போல நமக்கும் ஆலோசனைகள் சொல்கிறவரா, நம்மளை பலப்படுத்துகிறவரா, நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனா நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் இருப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் மோசையோடு இருந்தது போல உன்னோடே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கள டாடி. இந்த நேரத்துலையும் கூட எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட எங்களை இதுக்காக தெரிந்து கொண்டவர் நீங்கள். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு எங்களை தெரிந்து கொண்டீங்கள்ல. உங்களுடைய கரங்களில் எல்லா விதமான பயங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அதனை பன்மடங்கான ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு எங்களை தகுதி உடையவங்களாக நீங்கள் மாற்றுங்க. உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.